அல்லாஹ்வுக்கு மொத்தம் 100 ரஹ்மத்துகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களை பங்கு போடப்படுகிறது. 100 ரஹ்மத்துக்கள் இருக்கிறது. அதுல ஒரு ரஹ்மத்து தான் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரே ஒரு ரஹ்மத்து தான் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்து தான் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒரு தாய் குழந்தையின் மீது கருணை வைத்திருப்பது அந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்துதான். ஒரு பிள்ளை பெற்றோர்களின் மீது வைத்திருக்கிற அன்பும் அந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்தால். உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும், மிருகங்கள், விஷஜந்துக்கள், பறவைகள், ஆடு மாடு, அதே போன்று உலகத்திலே இருக்கக்கூடிய தாவர வர்க்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று ரஹ்மத்து, அந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்து கிருபை இருப்பதினால்தான் இந்த உலகத்தில் அது நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற அன்பும் பரஸ்பரங்களையும் வைத்திருக்கிறான். அந்த 1% வைத்துத்தான் கியாமத் நாள் வரை ஷைத்தான் இந்த உலகத்திலே சுத்தி கொண்டிருக்கிறான். உலகம் முழுக்க ஷைத்தான் சுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஷைத்தான் கூட சுத்தி வர முடியாது. இந்த ஒரே ரஹ்மத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே 40 வருடங்கள் ஃபிரௌன் ஆட்சி செய்தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் ஃபிரௌன் கூட இந்த உலகத்தில் ஆட்சி செய்திருக்க முடியாது. ஒரே ஒரு ரஹ்மத்தின் காரணமாகத்தான் காரூன் கூட சொத்தை சேர்த்து கொண்டான். ஒரே சதவீதம் ரஹ்மத்தின் மூலமாகத்தான் நம்ரூத் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். ஒரே ஒரு ரஹ்மத் இந்த உலகத்திலே இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ்வினுடைய எல்லா படைப்பினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தூங்க வேண்டும் என்று சொன்னால், எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தொட வேண்டும் என்று சொன்னால், எல்லா வேலைகளும் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் கிருபை இல்லை என்று சொன்னால் எதையுமே செய்ய முடியாது. கையை அசைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய கிருபைகள் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக ஒட்டு மொத்தத்தினுடைய இயக்கமே அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் தான் இருக்கிறது. ஒரே ஒரு ரஹ்மத் 99% அவன் வைத்திருக்கிறான். 1% தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். 1% தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் ரஹ்மத், அவனுடைய கருணை மிக விசாலமானது. அல்லாஹ் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் மிக விசாலமானது. அல்லாஹ்வுடைய கோபத்தையே தாண்டி விடுமாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்.